ஜெபம் பண்ண கடவோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருமாய் இருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கருவைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் நகரிலே நீர் ராஜாவாக பவனியாக வந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து, இன்றைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குருத்தொழில் ஞாயிறாக தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக, மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசனங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 130, பாமாலை 92 பாடுவோம். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே. கீதம் 130, பாமாலை 92 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிச்சித்தம் பரமண்டலத்தில் செய்விடுவது போல பூமியிலே செய்விடுவதாக. அதில் 56 எங்களுக்கு விரோதமாய் குறித்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் சோழ பிரவேசத்தையும் நிச்சயித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம்படி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜபம் பண்ண கிடவோம். குருத்தோல ஞாயிற்கான சுருக்கு ஜபம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று வாக்குரைத்த வல்ல ஆண்டவரே, சமாதான பிரபுவாக இவ்வுலகில் மனுருவான உமது குமாரன் இயேசுவின் மூலம் இவ்வுலகில் சமாதானத்தை நிலைநாட்டினீரே. சமாதானமின்றி சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் அமைதியையும் நீர் வழங்கியருளும். நாங்களும் எவ்விடங்களிலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக சக மனிதரோடு நட்புறவாய் நற்குணம் உள்ளவர்களாக வாழருள் புரியும் இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவுமலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா,
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பது. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 131 பாமாலை 94 பாடுவோம். தயாள இயேசு தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர். கீதம் 131 பாமாலை 94 பாடுவோம்.
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க முடிய வந்திருக்கும் அனைவரையும் திருவள்ளி திருமடலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த விசேஷமாக இந்த ஆராதனை வேளையில் நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் சாதையா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஊழியங்களை மிகுந்த பிரயாசத்தோடும் அதிக ஜபத்தோடும் கூட ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இது ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷம் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பல ஆயிரங்கள் இதற்காக செலவழித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனமு வந்து தாங்க ஆதரிக்க முன்வரலாம். அதை குறித்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாகவே அதனுடைய பலனை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னையை சார்ந்த அருமையான ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பம் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்காக அது மாத்திரமில்லை ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்குரிய தகப்பனார் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன். அருமையான ஐயாவை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்ப என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்புவாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதத்தில் இங்கே வேத வசனம் சொல்லுகிற 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியும் கொடுத்து ஆண்டவர் தாமே நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்களை தாங்குறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாய் சென்ற இந்த நாளிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பவனியை குறித்து சிந்திக்கும்படியாக நீர் தந்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்கள் நிரப்பும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் பவனி வரும் சமாதான ராஜா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பெத்லகேம், பெத்தானியா என்ற பட்டணங்களிலிருந்து கிராமங்களிலிருந்து எருசலேமுக்கு பவனியாய் சென்ற நாளை இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த குருத்தோல ஞாயிறாக
இந்த பவனி ஞாயிறாக ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை எருசலேமுக்கு சென்ற பொழுதிலும் கூட சில வேளைகளில் அந்தரங்கமாக சென்றிருக்கின்றார், வெளியரங்கமாய் சென்றிருக்கிறார். இந்த முறை அவர் செல்லும் பொழுது சற்று வித்தியாசமான முறையில் செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த எருசலேமுக்கு அவர் செல்லும் பொழுது ஒரு பெரிய பவனியோடு கூட திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருகையை குறித்து, எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து செல்வதை குறித்து இங்கு சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரும், எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு பவனியாய் செல்வதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கன் மூலமாக வேதை வாராக சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இந்த பவனியிலே ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது இங்கு ஏராளமான மக்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஏராளமான ஜனங்கள், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக அவரை வாழ்த்தி அவரை துதித்து பாடிக்கொண்டு செல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள்லாம் சொல்லுகிறாங்க, இதோ உலகமே அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறது சொல்லி. இப்படி திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாக இந்த பவனியிலே செல்லுகிறதாக நாம் பார்க்கின்றோம். ஒருபுறம் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அநேகர் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறார்கள். இன்னொரு புறம் கடைசியாக இயேசு லாசரு உயிரோடு கூட எழுப்பினார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஜனங்கள் இயேசுவையும் பார்க்கணும், லாசருவையும் பார்க்க வேண்டும் சொல்லி இன்னொரு வகையான கூட்டங்கள் இப்படி சேர்ந்து விட்டு, இப்படி திரள் கூட்ட ஜனங்களோடு கூட ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனியாக செல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வாறு செல்லும் பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் வழியிலே விரிக்கின்றார்கள். அவர் சென்ற இந்த கழுதையின் மீது விரிக்கிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். மரக்கிளைகளை தரித்து அவருக்கு முன்பாக இங்கு பாதையிலே போடுகிறார்கள். அதன் வழியாக இயேசு கிறிஸ்து பவனியாக செல்லுகிறதாக பார்க்கிறோம். இது ஒரு மகிமையின் ஒரு பவனி. அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் இப்படிப்பட்ட பவனி செல்லும் பொழுது இப்படி வஸ்திரங்களை விரிப்பார்கள், மரக்கிளைகள் எல்லாம் முன்னால் போட்டு அதன் வழியாக ராஜா பவனியாக வருவார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக, ராஜாவாக அவர் எருசலேமுக்குள் பவனியாய் செல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் இந்த உலக பிரகாரமாக உலகத்தின் எல்லா ராஜ்யங்களுக்கும் அவர் ராஜாதான். அவர் தேவாதி தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவானவர். அவர் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜா எருசலேமுக்குள் பவனியாக செல்லும் பொழுது எல்லாரும் ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை வாழ்த்தினார்கள். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பவனியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை குறித்து நான் இன்றைக்கு இந்த வேத வசனம் மூலமாக உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். முதலாவதாக நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரை வாழ்த்தின ஒரு வாழ்த்துக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கு ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். எப்படி தெரியுமா? இங்கு வசனம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. இது ஓசன்னா என்று சொன்னால் என்ன ஒரு பொருள்? கர்த்தாவே ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும், சேவ் நவ் என்று சொல்லி அதற்கு பொருள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆரம்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த காலங்களிலே இங்கு ரோமர்கள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ரோமர்கள் மிக அதிகமாக கொடூரமான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய ஆட்சி முறையை விரும்பவில்லை.
மிக அதிகமாக எவ்வாறு எகிப்து தேசத்தில் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது மிகுந்த வேதனைப்பட்டார்களோ அதே போலத்தான் எதற்கெடுத்தாலும் வரி வரி வரி. ஏழை ஜனங்கள் அதிகமாக நசுக்கப்பட்டார்கள். ஆலயத்திற்கு வரி, ரோம அரசாங்கத்துக்கு வரி, உள்ளூருக்கு வரி செலுத்த வேண்டும், இப்படி வரி 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 என்று சொல்லி ஜனங்களை கசக்கி பிழிந்து வரியை வாங்கினார்கள். ஆகவே தான் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் ஆயக்காரர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் யூதர்கள் அதிகமாக வெறுத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகேவு கூட நம்ம பார்க்கும் பொழுது, அவன் இயேசுவை பார்க்க வரும்பொழுது யூதர்கள் எல்லாரையும் பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இந்த ஆயக்காரர்களை, வரி வசூலிக்கிறவர்களை அதிகமாக வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா, நமக்கு ஒரு மேசியா வரமாட்டாரா, ரட்சகர் வரமாட்டாரு சொல்லி அவரோடு ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்தான் நம்முடைய மேசியா, ரட்சகர், இவர்தான் நம்மை ரோமுடைய கரங்களிலிருந்து மீட்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் முழுமையாக நம்பினார்கள். ஆகவே தான் அவர் வாழ்த்தும் போது சொல்லுகிறார்கள், ஓசன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லுகிறார் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை உலக பிரகாரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய எல்லா வகையிலும் ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்மளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதத்திலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை ரட்சிக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியாவின் ராஜா இங்கு பெனதாத் அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். சமாரியாவுக்கு எதிராக முற்றுகை போடுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? இஸ்ரவேல் ஜனங்களால் வெளியே வர முடியலை, ஒன்று செய்ய முடியவில்லை. ஆகவே பஞ்சம் அந்த தேசத்தில் அதிகரித்து விட்டது. ஒரு கழுத தலை 80 வெள்ளிக்காசு, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு இங்கே 5 காசு வெள்ளிக்காசு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு 80 வெள்ளிக்காசு என்பது ஒரு பெரிய ஒரு தொகை. அவர்களால் அந்த பணத்தை செலுத்தவே முடியாது. ஆக ஒரு கழுத தலைக்கு கூட இவ்வளவு ஒரு உயர்ந்த விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலை என்று சொன்னால் அப்போ அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட பஞ்சத்தில் இங்கு இந்த ஜனங்கள் வருகிறார்கள். இங்கு 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றாள். ஒரு ஸ்திரீ ராஜாவை பார்த்து சொல்லுகின்றாள், ராஜாவே ரட்சியும். ஏனென்றால் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக்கி கொண்டிருக்கிறது. பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்கு ராஜா ஏதாயிலும் செய்ய வேண்டும், அது அவருடைய கடமை. அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தரை இல்லாமல் வேறு யாராலும் இந்த பஞ்சத்திலிருந்து எவரையும் ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளை கொன்று சாப்பிடுகின்ற ஒரு நிலைமைக்கு இந்த ஜனங்கள் சென்று விட்டார்கள். அவன் புரிந்து கொண்டான், இனி நம்முடைய சொந்த பலத்தினால், நம்முடைய ராஜாங்க தந்திரத்தினாலோ மந்திரத்தினாலோ எதுவும் செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நாளைய தினத்தில் கர்த்தர் இந்த பஞ்சத்தை அப்புறமாக அற்புதமாக என்ன செய்வார்னா மாற்றுவார் என்று அவன் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் ஒரு 4 குஷ்டரோகிகளை குறித்து இந்த 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேசத்துக்குள் சென்றாலும் அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது. இங்கு பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க, அங்கேயும் ஆகாரம் கிடையாது. சீரியர்கள் சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்க 4 பேர் யோசித்தாங்க, நம்ம ஊருக்குள்ளே போனால் நமக்கு சாப்பாடு கிடையாது, நம்ம இந்த வனாந்திரத்தில் சாக வேண்டியதான். இந்த சீரியாவுடைய பாளையத்திற்கு போவோம், ஏதாவது கிடைத்தால் நம்ம சாப்பிடுவோம், இல்லைன்னா அங்கேயே செத்து போயிட்டு சொல்லி தான் இவங்க போகிறாங்க. போகும் பொழுது நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில், நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து
5, 6 ஆகிய வசனம் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சீரியருடைய பாளையத்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒருவேளை நம்மை கொன்று போட்டாலும் போடுவார்கள், ஒருவேளை சாக வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லி தான் அவங்க செல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பாளையத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. யாரோ துரத்தி விட்டா எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி விடுவார்கள், அதே போல் எல்லா பொருள்களும் சிந்தி செதறி கிடக்கிறது. ஒவ்வொரு கூடாரமாய் பார்க்கின்றார்கள், ஒரு இடத்துல கூட ஒரு ஆளுகளும் கிடையாது. பார்த்துக்கிறேங்க. ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த சீரியருடைய இந்த படைகளுக்குள்ளாக ஒரு யுத்தத்தின் இரைச்சல் சத்தத்தை கேட்கப்படினார். அவங்க நினைச்சாங்க ஏதோ இந்த சமாரியர்கள், இஸ்ரவேலினுடைய ராஜா ஏத்தியரையும் மற்றவர்களின் கூலி பொருத்தி கொண்டு நமக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொல்லி அவன் பயந்து போய் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரே ஓட்டமாக உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். இங்கே பார்த்தாங்க எல்லா பொருட்களும், உணவுப் பொருட்கள் எல்லாம், வெள்ளி, அவங்க கொண்டு வந்த எல்லா பொருட்களும் அப்படியே கிடக்கிறது. போய் இவங்க வேண்டிய மட்டும் அதை சாப்பிட்டு அவன் சொல்கிறான் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தாலும் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 4 பேரும் பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டிட்டு இருக்கிறாரு, நாம் மாத்திரம் அனுபவிச்ச போதாது. இங்கு சீரியர்களுக்கு கிடையாது, எல்லாம் அப்படியே போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். நாம் தேசத்தில் போய் சொல்லுவோம் என்று சொல்லி போய் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, உண்மை என்று கண்டவுடனே அந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். பஞ்சம் தலைகீழாய் மாறி போய்விட்டது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி சொல்லியபடியே இங்கு 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்ற வார்த்தையின்படியே அப்படியே விற்கப்படும். தலைகீழாக மாறிவிட்டது. எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பே இல்லை, அவ்வளவுதான், மடிந்து போக வேண்டியதான், நோ அதர் ஹோப், வேறு நம்பிக்கை இல்லை என்று சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட நமக்காக அடைக்கப்பட்டிருக்கின்ற வாசலை திறக்க ஆண்டவரால் கூடும். ஆகவே தந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களா தெரியலை, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கொண்டு வருகிறார்கள். எகிப்துடைய பொருட்களெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்தது போல இவங்க கேட்ட பொன்னையும் வெள்ளையும் அப்படியே வாரி வழங்கினார்கள். எகிப்தியர்கள் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. வனாந்தரத்தில் செங்கடல் அருகாமையில் வரும் பொழுது பின்னால் பார்வோடைய சேர்ந்து துரத்தி கொண்டு வருகிறது. நீங்கள் 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்தில், பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பக்கத்தில் வந்த உடனே என்ன செய்யறது தெரியல, ஓன்னு கதறாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, மோசையை பார்த்து புலம்புறாங்க. ஐயா, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லி இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, இங்கே போய் எங்களை சாகடிக்க போகிறீங்களா, நாங்கள் செத்து தான் ஆகணுமா? புலம்புகிறாங்க, கதறுகிறார்கள். மோசே என்ன சொல்கிறாங்க? 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுக்காக செய்ய போகிற மாபெரும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அவர் எத்தனை அதிகமாய் நம்ம ரட்சிக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. பாஸ்டர்களெல்லாம் அடைக்கப்பட்ட பொழுதிலும் கூட இனி வழியே இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்காக ஆச்சரியமாக அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர்.
வல்லமையுடைய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பின்னால் பார்வோனின் சேனைகள், இருபுறமும் வனாந்தரம், முன்னால் செங்கடல். எங்கே போக? ஒரு பக்கம் போக முடியாது. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். செங்கடல் ரெண்டாய் பிரிந்தது. உலர்ந்த தரையில் நடந்து போவது போல இதை ஜனங்கள் நடந்து கொண்டு சென்றார்கள். எவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் இந்த ஜனங்களை ரட்சித்தார் பாருங்கள். ஆகவே தான் இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்ற ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தாவே ரட்சியும் ரட்சியும் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும், அவ்வளவுதான் முடிந்து போனது என்று ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, அங்கேயும் கர்த்தரால் நம்மை ரட்சிக்க முடியும். ஒரு புதிய வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்த முடியும். நான் ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். வேதநாயக சாஸ்திரியார் அவரை பற்றி அவருடைய பிள்ளைகள் எழுதின ஒரு சரித்திர அந்த புஸ்தகத்தை வாசித்தேன். ஒரு முறை வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் வீட்டிலே அவருடைய மூத்த மகள் வந்து சொன்னார்கள், அப்பா, மாலையிலே நமக்கு இரவு உணவு நமக்கு கிடையாது. மாலையில் வந்து சொன்னார்கள், இரவு உணவு நமக்கு கிடையாது. ஆகவே நாம் எல்லாரும் பட்டினியாகத்தான் இன்று இரவு பொழுதை நாம் கழிக்க வேண்டும். என்ன செய்ய? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து பாடிவிட்டு நம்ம படுத்து உறங்குவோம் என்று அவருடைய மூத்த மகள் ஞானதீபம் அவர்கள் வந்து சொன்னார்களாம். சாஸ்திரியார் வீடுகளில் எப்பொழுதும் அவருடைய மாணாக்கர்கள் மற்றும் மற்ற எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்களாம். 3 வேளைக்கும் 30 பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கணும். இவருக்கு என்ன செய்ய வேண்டுமென்று தெரியவில்லை. சாஸ்திரியாருக்கு குறைந்த வருமானம் தான், ரொம்ப வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்போ சொன்னாராம், இன்னும் கவலைப்படாதம்மா, நான் போய் மரியா மகன்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வாரேன் என்று சொன்னார். மரியாள் மகன் என்பது இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லி வருகிறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த புலமையினால் அவர் அப்படி சொல்லிவிட்டு சென்றார். நேராக சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட ஒரு பாடலை பாடினாராம். அது கீர்த்தனையில் அந்த பாடல் இருக்கிறது. தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. அவர் பாடிவிட்டு சொல்லுகிறார், எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, கூடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை பொல்லாத அருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதர் என்று சொல்லி இந்த பாடலை பாடினாராம். கண்ணீரோடு கூட பாடி முடித்தாராம். ஆண்டவரே, எங்கள் மீது இறக்கம் இல்லையாப்பா, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நாங்கள் பாவிகள் தான், நாங்கள் இந்த பட்டினினால் நாங்கள் செத்து போகணுமா? கதறி கண்ணீரோடு கூட இந்த பாடலை பாடி அவர் முடிக்கின்றார். வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. அங்கே ஒரு வண்டி வந்து நிற்கிறது. வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்தான். ஐயா சாஸ்திரி அவர்களே, உங்களுக்காக இங்கே சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம், அதை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சாப்பிடுவதற்காக என்னுடைய எஜமான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். சாஸ்திரியாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன, எப்படி என்று கேட்டார். அவர் சொன்னார், ஐயா, எங்களுடைய எஜமானுடைய மகளுக்கு திருமணம், எதிர்பார்த்திருந்த கூட்டம் வரலை, ஆகவே சாப்பாடு நிறைய மிஞ்சி போச்சு. எஜமான் சொன்னார், பக்கத்தில் தான் சாஸ்திரியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு போய் இது சாப்பாடை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிட்டு நீங்கள் படுக்கலாம் என்று சொன்ன உடனே கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர். ஆண்டவரை கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை அவர் ஏறெடுத்த உடனே பதில் வருகிறது பாருங்க. சாப்பாடு சாதாரணமான சாப்பாடு கிடையாதுங்க, கல்யாண விருந்து எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் முடியாது என்ற சூழ்நிலையில் முடிய செய்கிற ஆண்டவர். ஆகவே எல்லாரும் சொல்கிறாங்க, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வர ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொல்லி பாடி மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாசல்கள்
அடைக்கப்பட்டது, நாம் செல்லுகின்ற இந்த பாதைகளெல்லாம் முடிந்து போனது என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். அதிலிருந்து உங்களை ரட்சித்து ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு போக ஆண்டவரால் கூடும். இரண்டாவதாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது இங்கு எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள்? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார்கள், புகழ்ந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை. ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவரால் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கக்கூடாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நமக்கு காசு பணம் இருந்தால், வீடு ஆஸ்தி இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை முடித்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். பணம் இல்லாமல், காசு இல்லாமல் அன்றாட கிடைக்கிற வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பணம், காசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய பெயர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்பதாக வேதம் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏன் மனிதன் சமாதானத்தை இழந்து போகிறான்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 21ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இருந்தால் பாவம் செய்யும்போது அவருடைய வாழ்க்கையே முடிந்து போய் விடுகிறது. சாவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மனிதனுக்கு எப்படி நிம்மதி வரும், சமாதானம் இருக்கும்? நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு விருந்து வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த வீட்டுக்கு இந்த பாவியான ஸ்திரீ பாதத்து பக்கத்தில் அது பின்னால் நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை வடிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவள் என்ன செய்தா அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்தது மாத்திரமல்ல, தன் தலை முடியை வைத்து அதை துடைக்கின்றாள். அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களில் பூசுகின்றதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பார்க்கிறாங்க, இவ பாவியான ஸ்திரீ அல்லவா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொழுகிற ஸ்திரீ இன்னார் என்று அறிந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த விருந்துக்கு கூப்பிட்டு அந்த மனுஷன், அந்த பரிசேயன் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறதாக பார்க்கிறான். இவ ஏன் இவ்வளவு கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிறா? அவளால் அந்த அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்துவது மாத்திரமல்ல, அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஏன் பூசுகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாழ்க்கை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தபடினால வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமைங்க.
அவன் நினைத்தால் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுப்ப ஒரே ஒரு நபர் இயேசுநாதர். இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவருக்கு ஓடி வருகிறார். நீங்கள் அந்த வசனத்தினுடைய அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது 50ஆம் வசனத்தில் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50ஆம் வசனம், இயேசு ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. சமாதானத்தோடு கூட சென்றதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையில் பாவம் செய்யும் பொழுது நிம்மதி இழந்து விடுகிறோம். இன்றைக்கு ஜனங்கள் பாவத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்டு நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து அவரை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மானிடராக இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே தான் உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் பிறக்கும்படி சொன்னார்கள். அவர் பரலோகத்திற்கு போகும்போது அவர் போகிற இடம் பரலோகம், பரலோகத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறதா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது இந்த இடத்துல சமாதானம் பெறுகிறது. பாவியாக இருக்கிற மனுஷன் ஆண்டவரை வருந்தி, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வாருமப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சொல்லி நம்ம அழைக்கும் பொழுது இயேசு நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். பாவத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நீங்கள் மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26 தொடர்ந்து ஒரு வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது வியாதினாலும் நாம் நிம்மதி இழந்து விடுகிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய ஆசி முழுவதும் வைத்தியர்களுக்கு கொடுத்த பொழுதும் கூட கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. எவ்வளோ பெரிய வேதனை. இயேசுவை கேள்விப்பட்டு வருகிறான்னு சொல்லி உடனே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொடுவேறு சொல்லி போய் தொட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார், ஸ்திரீயே, மகளே, விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிருந்து சொல்லுகிற வேதத்திலே பார்க்கின்றோம். வியாதி ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது நிம்மதி இழந்து விடுகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதற்காகத்தான் இயேசு வந்தார். அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கொடுக்கிறது. எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். ஒரு நாள் நான் ஒரு திருச்சபையில் பணியாற்றி ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்றை, இரவு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தேன். அழைக்கப்பட்ட ஊழியர் ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். ஆகவே அன்றைக்கு ஆலயம் முழுவதும் ஏராளமான மக்கள், திரள் கூட்ட ஜனங்க, சர்ச்சு ஃபுல்லாயிடுச்சு. வெளியே மக்கள் இருக்கின்றார்கள். இருந்தால் ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க. நேரம் ஆகிக்கொண்டே செல்லுகிறது. அவர் சரியாக ஒரு 8 மணிக்கு வந்துடுவார். 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அது ஒரு இரவு ப்ரேயர். ஆகவே கூட்டம் கொஞ்சம் கூட குறைய மாதிரிலாம் பாடல்கள் நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த மொபைல் வசதி, ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. நான் இருந்து என்னுடைய வீட்டிற்கும் அந்த சர்ச் பாஸ்டேட் வீட்டுக்கும் ஃபோன் வசதிகள்லாம் கிடையாது, மொபைலும் கிடையாது. அவங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து வரணும். என்ன ஆச்சு, யார் ஆச்சு, ஒன்றுமே தெரியவில்லை. இப்பொழுது அவர்கள் சொன்ன நேரத்தை கரெக்டாக வந்துடுவாங்க. 10 ஆச்சு, 11 மணி ஆச்சு. இந்த ஊழியக்காரருடைய செய்தியை கேட்பதற்காக அருகாமையில் நல்ல சில ஊழியக்காரர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் கடைசியில் பார்த்தேன், இனி ஊழியக்காரர் வர்ற மாதிரி தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலை. வந்த பஸ்ஸு கார் எதுவும் ஏதாவது பிரச்சனை ஆகிவிட்டதா, இல்லை வேறு எங்கேயும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டதா, ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோடு கூட இருந்தேன். அங்கே வந்திருந்த சில ஊழியக்காரர்கள் நண்பர்கள் இருந்தாங்க. நான் போய் சொன்னேன், பிரதர், அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் வரலை, ஆகவே நீங்கள் போய் நீங்கள் வாங்க, பிரசங்கம் பண்ண வாங்க, இந்த ஜனங்களோட தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நாங்கள் பிரசங்கத்தை கேட்க தான் வந்தோம், பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு வரல, அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் வந்துடுவாருன்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். பாடல்கள் பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெப குறிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, ஊழியக்காரர் வரல. மீண்டும் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு ஐடியா சொன்னாங்க. ஐயா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போன்னு சொல்கிறேன், நாங்கள் பிரசங்கத்தை கேட்காத பிரசங்கம் பண்ண வரலை. ஒன்று செய்யுங்க. என்னையா செய்யணும்?
நீங்களே பிரசங்கம் பண்ணுவீங்க. நான் சொன்னேன், ஐயா நான் காலையிலிருந்து இரவு வரை இந்த ஊழியத்திற்காக நான் என்னென்ன காரியங்கள் செய்ய அவ்வளவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டம் வருகிறார், இவ்வளவு பேர் வருவாங்க என்று சொல்லி இதற்கு வேண்டி ஒரு செய்தியை நான் என்ன செய்யலாம் ஆயத்தம் பண்ணலை. நான் என்னத்தை போய் பிரசங்கம் பண்ணுவேன்? நீங்கள் எதையாவது பிரசங்கம் பண்ணுங்க ஐயா. எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ஒரே ஒரு ஆண்டவரே, நீர் என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பேசணும் ஆண்டவர்னு சொல்லி வேறு வழியே கிடையாது. அந்த நேரத்தில் கர்த்தர் என் மனசில் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணினேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணேன். அது எப்படி பண்ணினேன், என்ன பண்ணினேன்னு என்னால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியலை. கர்த்தர் பேசினார், அவ்வளவுதான். முடித்து கடைசி ஜெபம் பண்ணி முடித்து விட்டோம். சில நாட்கள் கழித்த பிறகு ஒரு அருமையான சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னார். சில ஆண்டுகள் கழித்த பிறகு, ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்று சொல்லி கேட்டேன். என்ன பிரதர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஐயா, அன்றைய குறிப்பிட்ட நாளிலே வரவேண்டிய ஊழியக்காரர் வரவில்லை. கர்த்தர் வேறு வழி இல்லாமல் நீங்கள் பேசும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை அன்று இரவு முடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது. அவருடைய சரீர பலவீனங்கள், அது மாத்திரமல்ல பல குடும்ப சூழல் நிமித்தமாக நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை முடித்து கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டிருந்த பொழுது இந்த இரவு கூட்டத்துக்கு வந்துட்டு அவர் பிரசங்கர் என்னதான் சொல்லணும் கேட்டுட்டு போய் சாக வேண்டும் என்று சொல்லித்தான் வந்திருக்கின்றார். வீட்டில் அவங்க மருந்து பாட்டில், அந்த பாய்சன் எல்லாவற்றையும் வைத்து விட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு நீங்கள் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படி உள்ளத்தில் போய் நேராக தொட்டது. நீ ஏன் சாக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். நான் அந்த கூட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, பார்த்துக்கிடுங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு பேசியிருக்கிறேன். நீ ஏன் சாகணும், அவசியம் கிடையாது, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் பேசின உடனே கர்த்தருடைய உள்ளத்தில் கிரியை செய்திருக்கின்றார். அந்த நேரத்தில் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் சாகிறது உமக்கு விருப்பமில்லை என்று சொன்னால இன்றைக்கு என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எனக்கு நீ தருகிற சமாதானத்தை தாரும் என்று ஜெபித்திருக்கின்றாள். உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஒரு பெரிய ஒரு சமாதானம் உள்ளத்தை நிறைத்திருக்கிறது. அவள் சொன்னாங்க, ஐயா இப்பொழுது அவள் திருமணமாகி சந்தோஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், நான் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். இளையகுமாரன் தகப்பன் வீட்டிற்கு வந்த உடனே எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அவன் தூர இடத்துல இருக்கும் பொழுது, தகப்பனை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வேசிகள் இடத்துல இருக்கும் சந்தோஷம் இருந்திருக்கிறான். அவனுடைய பணங்களெல்லாம் செலவழிந்து போன பிறகு எல்லாரும் அவனை விட்டு விட்டு போய்விட்டார்கள். சாப்பிடுவதற்கு கூட காசு கிடையாது. பன்றி தின்கிற தவிட்டை தின்பதற்கு ஆசையாக இருந்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட கிடைக்கலங்க. அவன் தகப்பனிடத்தில் வந்த உடனே எப்போ தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தானோ அந்த வீட்டில் சமாதானம், சந்தோஷம். அவனுக்கு வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது, மோதிரங்கள் கொடுக்கப்பட்டது, பாதரட்சிகள் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர். கடைசியாக எருசலேமுக்கு நேராக செல்லும் பொழுது எல்லாரும் ஆண்டவர் ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் மே ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சமாதானம் உண்டாவதாக, பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக. இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நம்மை அந்த தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த எருசலேமின் பவனியாய் போன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பவனி மூலமாக நமக்கு கொடுக்குற ஒரு செய்தி அதுதான். நான் உன்னை ரட்சிக்க வல்லவர், நான் உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை வாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்ற இந்த ஜனங்கள்
கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். மற்ற 3 சுவிசேஷத்திலும் குருத்தோலைகளை பிடித்தார்கள் சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, திரள் கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலைகளை நாம் பரலோகத்திலும் பிடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருத்தோலை எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த குருத்தோலைகள் மற்ற ஓலைகளை விட ரொம்ப வெண்மையாக இருக்கும். பார்த்துக்கங்க, அது எதற்கு அடையாளம்? பரிசுத்தத்திற்கு அடையாளம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறவருங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். நீங்கள் லேவியரம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துவாராம்? 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து மீட்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. இந்த ஜனங்கள் கைகளில் குருத்தோலையில் பிடித்து கொண்டார்னு சொன்னால் அதற்கு என்ன அடையாளம்னா, இந்த குருத்தோலை வெண்மையாக இருக்கிறது போல இயேசுவே நீங்கள் தான் எங்களை வெண்மையாக மாற்றுகிறவர், பரிசுத்தமாய் மாற்றுகிறவர். இந்த பவனி அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற சூழ்நிலைகளில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் நம்ம முடியும். அதைத்தான் இந்த பவுன் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இதை கற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீரே எங்களை ரட்சிக்கிறவர், நீரே எங்களை சமாதானம் கொடுக்கிறவர், நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் வாழ்க்கை செய்யும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 135, கிறிஸ்துவ கீர்த்தனை 43 பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. கீதம் 135, கிறிஸ்துவ கீர்த்தனை 43 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எருசலேமிலே நீர் பவனியாக சென்ற அந்த நாளை நாங்கள் நினைவு கூறவும், இந்த பவனி மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆண்டவரே அந்த செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்ளும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ரட்சிக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், இதை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் எந்தெந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசலெல்லாம் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி எந்தெந்த காரியங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உமது பிள்ளையுடைய கண்ணீரை நீர் பார்த்து சுவாமி, அடைக்கப்பட்ட வாசல்களை கற்று திறந்து கொடுத்து உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சமாரியாவில் கொடிய பஞ்சம், சாகக்கூடிய தருணம் ஐயா. பிள்ளைகளை கொன்று சாப்பிட வேண்டிய ஒரு சூழலை, ஆனாலும் கூட தகப்பனே, ஒரே நாளிலே அந்த பஞ்சத்தை தலைகளாக மாற்றி சுவாமி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் செய்திரு சுவாமி. அதே போல் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுவாமி, எப்பக்கத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் கூட சுவாமி, அந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் அந்த கதவுகளை திறக்க முடியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நீரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான கதவுகளை திறந்து இந்த பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொருளாதார பற்றாக்குறைகள் சுவாமி, ஆண்டவரே இன்னும் என்னென்ன பிரச்சனைனாலும் உமது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலிருந்தும் உமது பிள்ளைகளை விடுதலையாக்கி ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியை ஜெபிக்கிற ஐயா. பிள்ளைகளை குறித்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவரை இழந்து போன வேலை நிமித்தமாக படுகிற கஷ்டங்கள் நிமித்தமாக இனி நான் யார்கிட்ட போய் சொல்லி இந்த வேலையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக இனி நான் என்ன செய்வேன், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து போய் மூலையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற ஆண்டவர் ஒரு பிள்ளையோட ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அதேபோல் வியாதியினால் பாவத்தினால் ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நிம்மதி இழந்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதான பிரபுவாக இருக்கிற நீர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தை தரும்படியை ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ, யார் யார் மூலமாக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறையா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல ஆண்டவர் முறையில் தேர்வு எழுத அவர் உயர்ந்த மதிப்பெண் பெற்று உயர்கல்வி மெரிட்டில் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா. ஆண்டவரே அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி அநேக பிள்ளைகள் விரும்பி ஆண்டவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் இருந்திருக்கிறேன். அவருடைய பிரயாசங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவர் திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, வயது ஆகிக்கொண்டே செல்லுன்னு சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி, பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. அவருடைய கவலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எப்படியாயிலும் ஆண்டவரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலின் தேவனை கற்று உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று தடைகள் நீக்கி போட்டு சுவாமி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சருது. எந்த ஒரு பலவீனங்கள் டாக்டர்கள் எதை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் நினைச்சா எல்லாம் கூடும்பா. நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். பெருகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கடியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு, வயோதிப நிலைமை இருக்கிறமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை, பூரண சமாதானம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் பண்ணுற பிள்ளைகள் மற்றும் என்னென்ன வழிகளிலே ஆண்டவரே பொருள் ஈட்டுகிறார்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படுகிற ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நேசிக்கிற அருமையான பிள்ளைகள்
தங்களே உமக்கு அர்ப்பணித்திருக்கின்ற அருமையான குடும்பத்தினர் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சுவாமி. அப்படி வாழ்க்கையில் எல்லா தேவைகளை சந்திக்கிறீங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை காண நீங்கள் கிருபை செய்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரையா. இந்த புதிய வருஷம் அருமையான அன்பு ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆடை காணப்பட கிருபைதாரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் நீர் அவளுக்கு கொடுத்து, ஆண்டவர் நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு கூட அங்கே சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அந்த சந்ததியெல்லாம் கண்டு ஸ்தோத்திர ஜலத்தை கர்த்தாவி கிருபைதாரம். அருமையானுடைய துணைவியாருக்காக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. தேவ கரம் ஒரு மகளோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அருமையான மகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உடைய மகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு விடவே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. அவருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இங்கே கொடுத்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அவருடைய அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் சம்பூர்ணமாக விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியேச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு சிறத்தில் ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னி அந்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமணி பள்ளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையின் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆதரவு வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான் வார்த்தை எல்லா உண்மையும் அங்கிருக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களிடத்தில் உயர்த்துங்கள்
நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவர இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரித்தால் எங்கள் பாவமுள்ள சர்வ சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திருந்தாரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தவும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டியிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார்.
அப்படி ராபோஜனை பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு நம்முடைய உங்களுக்காக நேரு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகள் உண்டான மற்ற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமயங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவரும் கிருபையினாலும் பரம ஆசீர்வாதம் நிரப்பிட வேண்டும் என்று பணிமை வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துகிறதற்கு நாங்கள் ஆபாத்திர இருந்த பலியிலும் எங்கள் பாத்திர ஆபாத்திர தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்துகிற பணிவிட ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமே சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவில் அன்பில் உங்கள் இறுதி சிதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருள் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
நிறைவு கீதமாக கீதம் 133 பாமாலை 91 பாடுவோம். இஸ்திரியின் வித்தவருக்கு ஓசன்னா ஆர்ப்பரிப்போம். கீதம் 133 பாமாலை 91 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எருசலேமின் வீதி வழியாய் பவனியாய் சென்ற எங்கள் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாக உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களினால் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் நிறைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கிருபைகள் நிறைவாய் பெற்று உமக்காக நாங்கள் வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.